வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவிலேருந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸில் தேர்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸில் மொத்தமாக நமக்கு 5 சம் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து நான் போட்டுக்கிட்டே வருவேன், ஒரு வீடியோவாக ஒரு சம்மாக போட்டுகிட்டே வருவேன். யூ கேன் கண்டினியூ வாட்சிங் ஒன் பை ஒன். இந்த சம்ஸ் எல்லாமே வந்து நம்ம கான்செப்ட் வைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டில் நம்ம கோஆர்டினேட் ஜாமெட்ரி டிஸ்டன்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். நான் இருக்கா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா x2 - x1 the whole square y2 - y1 the whole square ஸ்கொயர் ரூட் வந்திருக்கும். அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். புதுசாக எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே வந்து நமக்கு லோக்கஸ் அப்படின்ற ஒரு வேர்டு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அப்போ லோக்கஸ்னால் என்ன அப்படின்னா, லோக்கஸ் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான். ஆனால் இங்கே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்காது. அதாவது லோக்கஸ் இஸ் எ பாத் பிட்வீன் மூவிங் பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாட்டிக்காக ஒரு பொசிஷனில் இல்லாமல் அது எங்கே ஒன்றா இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம், புரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, find the locus of a point which is equidistant from 1,3 and x-axis. அதாவது ஜஸ்ட் உங்களுக்கு நான் ரஃபாக போடுறேன். இதுதான் வந்து இப்போது கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் நம்ம எக்ஸ் கார்ட்டீசியன் சிஸ்டமில் போடுவோம். இது வந்து y அப்படின்னு போடுவோம். x-axisல ஏதோ ஒரு பாயிண்ட் சும்மா வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. x-axis ஒரு பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இப்போ x-axis ஒரு பாயிண்ட் உங்களுக்கு இதோட கோஆர்டினேட்ஸ் எப்படி பார்க்கும்? x,0ன்னு வரும், அப்படி தானே? இது வந்து x,0ன்னு வரும். இப்போது இங்கே வந்து 1,3 இருக்குது. இது 1னா இங்கே 3 வரும், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? xx yx. அப்போ இங்கே வந்து ஒரு 1,3 இருக்குது. இது வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இது வந்து நீங்கள் பின்னு கூட வச்சுக்கோங்க. இதோடைய பாயிண்ட் வந்து 1,3. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ லோக்கஸுடைய பாயிண்ட்னு சப்போஸ் நான் இங்கே ஏதாவது பின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வச்சுக்கிறேன், பி அப்படின்னு வச்சுக்கிறேன். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பாயிண்ட் வந்து 1,3க்கும் இந்த x-axisக்கும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்குன்றாங்க. புரியுதுங்களா? எப்போவுமே நீங்கள் வந்து x-axis டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது பர்பெண்டிகுலராக எடுத்துக்கோங்க. அப்போது உங்களுக்கு இதோடைய பாயிண்ட் அப்படின்றது x, y அப்படின்னு வரும். ஓகே, ஆக்சுவலாக இது x,3ன்னு வரும், சரிங்களா? இப்போது இதுதான் வந்து பின்னு வச்சுக்கோங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். புரியுதுங்களா? இந்த பி அப்படின்ற பாயிண்ட் தான் இது. நான் உங்களுக்கு புரியுறதுக்காக இங்கே வரைஞ்சிருக்கேன். இது எங்கே ஒன்றா வரலாம், இங்கேயும் வரலாம், இல்லை எங்கேயும் வரலாம், எங்கே ஒன்றா வரலாம். ஸோ அதுதான் மூவிங் பாயிண்ட்டு நம்ம லோக்கஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பி அப்படின்ற பாயிண்ட் வந்து ஏ கூடயும் பி கூடயும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ண, நம்ம பிஏ ஈக்குவல் டு பிபின்னு போட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. ஓகே, பட் அதுக்கு முன்னாடி இந்த பின்றதை நம்ம எடுத்துலாம், அதை எழுதிக்கோங்க. லெட் பி பி எனி பாயிண்ட் x, yன்னே போட்டுக்கோங்கப்பா. நமக்கு வந்து எக்ஸாம்பிள் கொஸ்டின்லாம் x1 y1 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் அப்படியும் போடலாம், இல்லை இப்படி போட்டாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். லெட் பி ஆஃப் x, y பி எனி பாயிண்ட் ஆன் தி லோக்கஸ், சரிங்களா? லெட் பி ஆஃப் x, y பி எனி பாயிண்ட் ஆன் த லோக்கஸ். ஏ வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 1,3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணலான்னா, பிஏ ஈக்குவல் டு பிபின்னு எழுதிருக்கலாம். வேர் பி உடைய பாயிண்ட் வந்து நமக்கு x-axis அப்படின்றதால இட் இஸ் கோயிங் டு பி x,0ல தான் வரும். ஓகேங்களா? x-axisல எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு x,0ல தான் வரும். ஐ ஹோப் யூ நோ திஸ். ஓகே, இப்போது இங்கே நான் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஏன் சார் ஸ்கொயர் பண்ணுறீங்கன்னு கட்டுன்னு வச்சுக்கேன். நமக்கு ஃபார்முலாவில் வந்து ரூட் வரும், நான் இருக்கா? பிஏ பிபிக்கு வந்து ரூட் வரும். அதனால் நீங்கள் அப்படி போட வேண்டாம், டேரெக்டாகவே நான் போட்டுடுறேன். ஸோ பிஏ எல்லா சம்முக்குமே நீங்கள் இப்படி போகிறது பெட்டர்ப்பா. ஏன்னா நம்ம ரூட் வரப்போது அந்த ரூட்டை எழுதிட்டு சில டீச்சர்ஸ் வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் த சைட்ஸ் அப்படின்னு போடுவாங்க. என்ன கேட்டால் அப்படி போட வேண்டிய அவசியம் கிடையாது. யூ கேன் டூ திஸ் டேரெக்ட்லி. பாயிண்ட் வந்து நீங்கள் தனித்தனி எழுதிக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் இப்போ இங்கே எழுத போகிறீங்க பிஏ அப்படின்னா பாயிண்ட்டு தனித்தனி எழுதிக்கோங்க. ஏ ஆஃப் 1,3, அடுத்து பி எழுதிக்கோங்க x, y, அடுத்து பி எழுதிக்கோங்க x,0. ஏன்னா சப்ஸ்டிட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா வந்து என்னென்னா x2 - x1 the whole square ப்ளஸ் y2 - y1 the whole square ரூட் அப்படின்னு வரும். இந்த ரூட்டு தான் இப்போ நம்ம போடும்போது வராது, ஏன்னா இங்கே வந்து நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன்றதால வராது. இப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் ஃபார்முலா படி சப்ஸ்டிட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை நான் ஷார்ட்கட்டில் சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர். ஸோ ஏக்கும் பிக்கும் நான் கண்டுபிடிக்க போகிறேன், இல்லை பிஏ அப்படி நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், x - 1 the whole square ப்ளஸ் செகண்ட் நம்பர் என்னது, y - 3 the whole square. இது வந்து இது பிஏ ஸ்கொயர். இது ஆக்சுவலாக நான் இந்த பக்கம் ரூட்டு போடலன்னா இந்த பக்கம் நீங்கள் ஸ்கொயர் போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்து பிபி ஸ்கொயர் போடுங்க. அதே மாதிரி தான் x - x the whole square, ஃபஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர் the whole square, செகண்ட் நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர் the whole square, 0 - y whole square. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். அட் த சேம் டைம் இங்கே வந்து a - b whole square ஃபார்முலா இருக்கா, நான் அப்ளை பண்ணிக்கலாம். a - b whole square ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? 8லேருந்து போட்டுக்கிட்டு வரோம். எப்படி எழுதுவோம், a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு. ஃபஸ்ட்டு சம்முன்றதால நான் எழுதி காட்டுறேன், அடுத்தடுத்த சம்முக்கு வந்து நான் எழுதி காட்ட மாட்டேன், சரிங்களா?
ஏன்னா இது சிம்பிளான ஃபார்முலா தான். அப்போ அதில் தான் இதை நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் ரெண்டுத்தையும். அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஸோ PA ஸ்கொயர் ஈக்குவல் டு PB ஸ்கொயர், இதை எழுதிக்கோங்க. x மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது x மைனஸ் x 0 ஆகிடும். அப்போ வெறுமனே உங்களுக்கு y ஸ்கொயர் மட்டும் தான் கிடைக்கும். இப்போ இதை மட்டும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணாலே போதும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும், x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 வரும். அடுத்து இதை பண்ணிங்கன்னா y ஸ்கொயர் மைனஸ் 6y ப்ளஸ் 9 வரும். ஏன்னா 2 3s are 6 6 into y 6y ப்ளஸ் 9 வரும் ஈக்குவல் டு y ஸ்கொயர். இப்போ நீங்கள் y-யை இந்த பக்கம் ஒரே பக்கமாக கொண்டு வந்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். இந்த y ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறத மட்டும் நீங்கள் எதுனாலே போதும். ஸோ மீதி என்ன இருக்குது, x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 6y, இந்த 9 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ டோட்டலாக 10 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து லோக்கஸ். முடிஞ்சுது. புரியுதுங்களா? எஸ். ஸோ லோக்கஸ்ன்றது பாத் ஆஃப் அ மூவிங் பாயிண்ட். இப்போ எக்ஸு ஒய்க்கு தகுந்த மாதிரி இங்கே நம்ம வந்து எக்ஸு ஒய்னு எடுத்துருக்கோம்ல, இந்த எக்ஸு ஒய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னென்ன நம்பர் மாறிக்கிட்டே வருதோ அது நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற லோக்கஸ் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். கோஆர்டினேட்ஸ் வந்து மாறும். இதுதான் வந்து ஜென்ரல் டேர்ம் ஆஃப் யுவர் இந்த கொஷினுக்கான லோக்கஸ். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த சம்மே போடுவோம். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் வைஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்னென்னா, ஆஃப்டர் ஆல் இது ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற சம்மு தான். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அடுத்தடுத்த சம்ஸ் போடும்போது உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக புரியும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. கண்டினியூ வாட்ச் இருக்கும், அதையுமே பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக புரியும். இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் போன கொஷின் என்ன பண்ணமோ அதே தான், பட் ஒரு சின்ன ஸ்டோரி மாற்றிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே வந்து நமக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு பதிலாக இங்கே டிஸ்டன்ஸை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஒரு பாயிண்ட் இருக்கான் 3, -2ன்னு ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட் எங்கே வரும் உங்களுக்கு, 3, -2ன்னா 4th குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ 3, -2 சப்போஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து லொக்கேஷன் ஆஃப் த பாயிண்ட் 3, -2. இப்போது a point moves so that it is always at a distance of 4 units. ஸோ 4 யூனிட் டிஸ்டன்ஸில் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 2 ஒரு பாக்ஸாக இருக்குல்ல கிராஃபில். ஸோ 4 டிஸ்டன்ஸில் இங்கே ஒரு பாயிண்ட், இதுதான் Pன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோடைய லோக்கஸ் தான் கேட்குறாங்க. இப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 4 யூனிட்டாக தான் எப்போவுமே இருக்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ இதே பாயிண்ட்டு உங்களுக்கு வேறு எங்கெங்கெல்லாம்ப்பா வரும், 4 யூனிட்டாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது இங்கே சென்டராக இருக்குது, ஒரு நூல் மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஒரு நூல் மாதிரி பிடிச்சிட்டு இதை நீங்கள் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு சர்க்கிள் கிடைக்கும். புரியுதுங்களா? ஒரு சர்க்கிள் கிடைக்கும். அப்போ இந்த சர்க்கிளில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு Pயாக கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த 4 டிஸ்டன்ஸ்ன்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் லோக்கஸுக்கும் உங்களுக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து இங்கேயே புரிஞ்சிடும். நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் டிஸ்டன்ஸ்னும் போது பாயிண்ட் ஃபிக்ஸடாக இருக்கும். லோக்கஸில் என்னும்போது உங்களுக்கு பாயிண்ட் ஃபிக்ஸ் இல்லாமல் அப்படியே அந்த கிராஃப் ஃபுல்லாக சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க சொல்கிற கண்டிஷன் படி. போன கண்டிஷனில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு கொடுத்தாங்க. 2 பாயிண்ட்டும் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வித் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இன்னொரு பாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னா 4 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஆன்சர் வந்து நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இது பீக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் x, y எடுத்துக்கோங்க. எல்லா சம்முக்கும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே என்ன பண்ணணும், லெட் P ஆஃப் x, y be any point அப்படின்னு எடுத்துகிட்டு given PA equal to 3, PA equal to 4 units. ஓகேங்களா? அண்ட் A வந்து நம்ம இதை எடுத்துக்கோம் 3, -2 இது -2. ஓகே, இது -2 பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தானே நமக்கு என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஒன்று எழுதிக்கோங்க. ஒரு டைம் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் ரூட்டுன்னு போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் PA ஈக்குவல் டு 4னா நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணிக்கோங்க, PA ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 போட்டுக்கோங்க. 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரூட்டு போகிற வேலை நமக்கு இல்லை. அவ்வளோதான். இப்போ டேரெக்டாக எழுதுங்க பார்ப்போம். ஃபஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர், ஸோ x - 3 ஹோல் ஸ்கொயர். அதாவது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கே கன்சிடர் பண்ணாலும் சரி, அங்கேருந்து இங்கே வந்தாலும் சரி, எப்படி ஒன்றா நீங்கள் எழுதலாம். புரியுதுங்களா? இப்போ இங்கேருந்து சென்னை டு கோயம்புத்தூர் டிஸ்டன்ஸும் கோயம்புத்தூர் டு சென்னை டிஸ்டன்ஸும் சேம் தானே. அப்போ நீங்கள் x - 3 ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் ஓகே தான், இல்லை 3 - x ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் ஓகே தான். ஆனால் 2 பாயிண்ட்டும் ஒரே மாதிரி போடணும். நீங்கள் எக்ஸுக்கு இங்கேருந்து அங்கே போயிட்டு ஒய்க்கு அங்கேருந்து இங்கே வரக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ x - 3 ஹோல் ஸ்கொயர் நான் போட்டுட்டேன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒய்க்கு y -2 will give you +2 ஹோல் ஸ்கொயர் போடணும். ஈக்குவல் டு 16 போட்டுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. இது நீங்கள் சப்போஸ் ரூட் போட்டிருந்தீங்கன்னா இங்கே ரூட் போட்டுட்டு ஈக்குவல் டு 4 போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்கொயரிங் ஆன் போத் த சைட்ஸ்னு போட்டிருப்பீங்க. அந்த வேலையை நான் குறைக்கிறதுக்காக நான் என்ன சொல்லிட்டேன்,
PA ஈக்குவல் டு 4னா PA ஸ்கொயர் ஈக்குவல் டு 60 நான் டேரெக்டாக எழுதிட்டேன். ஸோ PA ஸ்கொயர் போடும்போது உங்களுக்கு ரூட் 2 வராது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நமக்கு ஐடென்டிட்டி தெரியும். என்னது? A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டியும் A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி எழுத போகிறோம். இது நம்ம ஆல்ரெடி 8th படிச்சுட்ருக்கோம். A ஸ்கொயர் மைனஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயரு. இங்கே அதே தான் வரும், ஆனால் மைனஸ் 2ABக்கு பதிலாக ப்ளஸ் 2ABன்னு வரும். நவ் யூ கேன் அப்ளை திஸ் எவ்ரி திங். இங்கே அப்ளை பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் மைனஸ் 3, எக்ஸுக்கு வந்து A, 3 வந்து B சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பான்ஷன் வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 3s are 6x ப்ளஸ் 9. அதே மாதிரி இங்கேயுமே y ஸ்கொயர் ப்ளஸ் 2 2s are 4y ப்ளஸ் 4. இந்த 16 இந்த பக்கம் தூக்கிட்டு வந்துடுங்க. ஸோ மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. இப்போ நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதணும்னா, டேர்ம்ஸ் வைஸ் எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எழுதணும், அடுத்து y ஸ்கொயர் எழுதணும், அடுத்து எக்ஸ் எழுதணும், அடுத்து y எழுதணும், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் எழுதணும். இப்படி தான் வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் லோக்கஸ் வந்து நீங்கள் எல்லா சம்முக்குமே எழுதணும். இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து y எழுதணும்னு சொன்னல, அப்போ இந்த ப்ளஸ் y ஸ்கொயர் எழுதிக்கோங்க. அடுத்து எக்ஸ் எழுதணுன்னா மைனஸ் 6x, y எழுதணுன்னா ப்ளஸ் 4y. இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். என்ன வருது? நம்பர்ஸ் மட்டும் 9 4 13 13. இது ஒரு மைனஸ் 16. 13 மைனஸ் 16 என்னப்பா? மைனஸ் 3ன்னு வரும். ஈக்குவல் டு 0 இஸ் தி ரெக்வயர்ட் லோக்கஸ்ன்னு சொல்லிட்டு சம்மை முடிச்சிடுங்க. ஓகே, ஸோ எல்லா சம்மும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சம் பார்த்துட்டு இதை பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அதை பார்க்காம இதை டேரெக்டாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சீக்வன்ஸாக பார்த்துக்கிட்டே வாங்க. எங்கேயுமே டேரெக்டாக வந்து ஒரு சம் இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.1ல் கொஸ்டின் நம்பர் 3 சால்வ் பண்ணலாம்ப்பா. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்குமே ஆல்மோஸ்ட் சேம் லைக் த ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். நம்ம டிஸ்டன்ஸ் வச்சு தான் போட போகிறோம். எல்லா சம்மே அதை வச்சு தான் போடுவோம், டிஸ்டன்ஸ் வச்சு தான் போடுவோம். ஆனால் கண்டிஷன்ஸ் மட்டும் ஒரு சம்முக்கு ஒரு மாதிரி வரும். இந்த சம்மில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, if the distance of a point from the points 2,1 and 1,2 are in the ratio 2:1, then find the locus of the point. அதாவது உங்களுடைய கிராஃபு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது கிராஃபே தேவையில்ல ஆக்சுவலாக, நான் டேரெக்டாக சொல்லிடுறேன். இப்போ 2,1ன்ற பாயிண்ட் எங்கே இருக்கும்? இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2,1னா இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இதுதான் வந்து 2,1 பாயிண்ட்டு. 1,2 பாயிண்ட் எங்கே இருக்கும்? இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1,2 வந்து இங்கே இருக்கும். இது வந்து 1,2. இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்கள் P அப்படின்னு இங்கே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயோ இல்லை இங்கேயோ எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து, அதாவது இந்த PA உடைய டிஸ்டன்ஸு PB உடைய டிஸ்டன்ஸை விட 2 மடங்கு இருக்குன்றாங்க. அதாவது 2:1 அப்படின்றாங்க. சப்போஸ் இது வந்து ஒரு 4 யூனிட்னா இது வந்து ஒரு 2 யூனிட் தான் வரும். இல்லை இது ஒரு 6 யூனிட்ஸ்னால் இது ஒரு 3 யூனிட்ஸ் தான் வரும். பட் எக்ஸாக்டாக யூனிட் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லிட்டாங்க? ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ இது வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். லெட் AB 2,1 and BP 1,2 and PB x, y. இப்போ கிவன் என்ன சொல்கிறாங்கன்னா, PAவோ இல்லை APயோ நீங்கள் எப்படி எழுதலாம்? PA by BP ஈக்குவல் டு 2/1. இதைத்தான் சொல்கிறாங்க. ஸோ 2:1 தானே ரேஷியோ வந்து ஐம் கன்வெர்ட்டிங் இன்ட்டு ஃப்ராக்ஷன். ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. PA by BB ஈக்குவல் டு 2/1ன்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 1 into PA தான் வரும். இது வந்து 2 times PBன்னு வரும். இதான் நான் சொன்னேன். இது வந்து 6னா அது 3, இது 2னா அது 4, அந்த மாதிரி வரும். ஸோ PA ஈக்குவல் டு 2BB. நான் எப்போ சொல்கிற மாதிரி இதையுமே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4ஆக மாறிடும். PA the whole square ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ 4 times PB ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். இப்போது நவ் ஸ்டார்ட் சப்ஸ்டியூட்டிங் யுவர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை P கூட Aவை கம்பேர் பண்ணுறீங்க, அடுத்து P கூட Bயை கம்பேர் பண்ணோம். ஸோ x மைனஸ் 2 எழுதும்போது நீங்கள் பார்த்து டேரெக்டாக எழுதிடணும். x மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர், அடுத்து yலேருந்து 1. ஸோ y மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 டைம்ஸ். அதே மாதிரி இங்கே எங்கேயும் பண்ணோம். x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், இது வந்து பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ப்ளஸ் y மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ ஆஸ் யூஷுவல் A மைனஸ் B A ப்ளஸ் B A மைனஸ் B A ப்ளஸ் B ஃபார்முலா, இங்கே எல்லாமே மைனஸ் தான் இருக்குல்ல. ஓகே, அப்போ A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரே பக்கமாக கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். இது என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 வரும். புரியுதா? A ஸ்கொயர் மைனஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயர்னு. அதே மாதிரி இங்கே என்ன வரும்? y ஸ்கொயர் மைனஸ் 2y ப்ளஸ் 1 1s are 1 தான் வரும். இந்த 4 அப்படியே இருக்கட்டும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1ன்னு வரும். அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்கும்? y ஸ்கொயர் மைனஸ்
4y ப்ளஸ் 4 அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ண முடியுமோ அதை சால்வ் பண்ணிவிட்டு ஒரே பக்கமாக கொண்டு வரணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறது, இதை அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ப்ளஸ் 5ன்னு போட்டுறேன். 4 1 மட்டும்தான் இந்த பக்கம் சிம்பிளிஃபை பண்ண முடியும், அது மட்டும் தான் கான்ஸ்டன்ட்டு. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலான்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 4y ப்ளஸ்ஸு 5. இப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வர பாருங்கள். சரிங்களா, நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். ஸோ இது 4 ஃபஸ்ட்டு நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும், 4 × x ஸ்கொயர் 4x ஸ்கொயர், அடுத்து 4 × y ஸ்கொயர் 4y ஸ்கொயர், 4 × 2 மைனஸ் 8x, 4 × 4 மைனஸ் 16y, 4 5s are 20. இப்போ இவங்க எல்லாரும் இந்த பக்கம் கொண்டு வந்தால் சிம்பிள் ஃபுல்லாக மாறும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தாருன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் 4x இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் 4x, ஒய் ஸ்கொயர் இங்கே வந்தால் மைனஸ் ஒய் ஸ்கொயர், மைனஸ் 2y இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 2y, ப்ளஸ் 5 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 5. ஒரு சிம்பிளை மாறணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்துட்டேன். இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். 4x ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் என்ன 3x ஸ்கொயர், 4y ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் என்னது 3y ஸ்கொயர், அடுத்து மைனஸ் 8x மைனஸ் ப்ளஸ் 4x, அப்போ மைனஸ் 4x. அடுத்து ஒய்க்கு வாங்க, மைனஸ் 16y 2y, அப்போ என்ன வரும் மைனஸ் 14y, 20 மைனஸ் 5 15 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து இந்த சம்முக்கான லோக்கஸ். கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறீங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, அப்புறம் 4 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறீங்க, ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணணும். சிம்பிளிஃபிகேஷன் நம்பர்ஸில் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ஓகேவா? ஏன்னா சில பேர்லாம் இங்கே என்ன பண்ணுவாங்க, இந்த மைனஸ் 8 ப்ளஸ் 4ன்னு இருக்குது. சில பேர்லாம் என்ன போட்டுருவாங்க, மைனஸ் 12ன்னு போட்டுருவாங்க. என்ன சார் 8 + 4 12 தானே சார், நான் மைனஸ் 12 போடுறேன் சார்னு வர பேசுவாங்க. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ், இன்டிஜர்ஸ். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். இதெல்லாம் பேசிக்கான நம்பர் ரூலு 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அது எடுத்துன்னு வந்து நீங்கள் 11th வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. சாப்டர் 3 எக்ஸைஸ் 3.1ல் கொஸ்டின் நம்பர் 4 சால்வ் பண்ணலாம்ப்பா. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஏன் அப்படின்னா இங்கேயுமே 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஆனால் இங்கே P வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரே இடத்துல தான் இருக்கும். கொஸ்டினை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இதுதான் வந்து x axis y axis வச்சுக்கோங்களேன். Find a point on x-axis which is equidistant from the points 7, -6 and 3, 4. அதாவது 7, -6 எங்கே இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7, -6 4th குவாட்ரண்ட்டில் வரும். சும்மா இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். அடுத்து 3, 4ன்றது இங்கே எங்கேயாவது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். 3, 4ன்றது இப்படி ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3, 4 ஓகேங்களா? இப்போது ஃபைண்ட் எ பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்ன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம், எக்ஸ் ஆக்சிஸ் மேலே ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது. இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து இந்த ஏவுக்கும் பிக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 5 யூனிட்னா இதுவும் ஒரு 5 யூனிட்டு, இல்லை இது ஒரு 7 யூனிட்னா இது ஒரு 7 யூனிட்னு சொல்லிட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குனாலே அந்த பாயிண்ட் எப்படிமா இருக்கும், x, 0ன்னு இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், let P of x, 0 be a point on x-axis. இது வந்து x-axis நாங்கள் கொடுத்ததால நான் yக்கு வந்து 0 போட்டுட்டேன். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் ரெண்டுத்துக்கும் நீங்கள் ஏபின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு பேர் வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? பாயிண்ட் ஏபி 7, -6, அடுத்து பிக்கு வந்து நீங்கள் 3, 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 2 பாயிண்ட்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, டிஸ்டன்ஸ் ஈக்குவல். அப்போ என்ன பண்ணலாம், நான் PA = PBன்னு போட்டுக்கலாம். எப்பவும் பண்ணுற மாதிரி நீங்கள் இங்கேயுமே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கொயர் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து ப்ரீவியஸ் ஃபார்ம்லேயே சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன், டிஸ்டன்ஸ் ஃபார்மில் உங்களுக்கு ரூட்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது. டிஸ்டன்ஸோட ஜென்ரல் ஃபார்மில் வந்து இதுதான், x2 - x1 the whole square, y2 - y1 the whole square. இங்கே ரூட்டுன்னு வரும். நீங்கள் ஸ்கொயர் பண்ணிட்டா இந்த ரூட்டு போடுற வேலை கிடையாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், பிக்கும் ஏவுக்கும் எப்படி போடுவீங்க, எக்ஸு ஃபஸ்ட் நம்பர் என்ன வரும், x - 7 whole square. அடுத்து இங்கே 0 இருக்குது. ஸோ 0 + 6 the whole square. எப்படி சார் ப்ளஸ்ன்னு கேட்பீங்க, மைனஸ் ஆஃப் மைனஸ் வில் பிகம் ப்ளஸ்ஸு. அதே மாதிரி அடுத்து பியிலேருந்து பிக்கு வாங்க, x -3 the whole square. இங்கே 0 -4 the whole square. இது மைனஸ் ப்ளஸ்ஸை பொறுத்தவரை நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லைம்மா, ஏன்னா நீங்கள் எப்படி ஸ்கொயர் பண்ண போகிறீங்களா, அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே உங்களுக்கு பாருங்களேன் என்ன இல்லை, ஒய்யே கிடையாது, ஏன்னா நமக்கு 0 ஆகிடுச்சு இல்லை. அப்போ வெறுமே எக்ஸ் டேர்ம் மட்டும் தான் வரும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இதை வந்து a - b whole square எக்ஸ்பேண்ட் பண்ணவங்களுக்கு என்ன கிடைக்கும், x square -2 7s are 14x + 7 square 49 + 6 square ஒரு 36. இதில் வந்து உங்களுக்கு வெறும் 6 square மட்டும் தான் வரும். அதே மாதிரி இங்கேயுமே x square -2 3s are 6x + 3 3s are 9 + ஒரு 16 வரும்.
இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணால் நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்க போகுது. சரிங்களா? சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட் நீங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 14x ப்ளஸ் இது என்ன ஆகும் 85 வருமா ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 25ன்னு வருது. சரி, அது ப்ளஸ் இது ப்ளஸ் 25 வருது. இப்போ ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இது எல்லாத்தையும் இந்த பக்கம் தூக்கிட்டு வரேன் நான். இது இங்கே அப்படியே வச்சுக்கோங்க. 14x ப்ளஸ் 85 இது இங்கே வந்தோன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு, இது ப்ளஸ் 6xஆக மாறிடும், இது மைனஸ் 25ஆக மாறிடும். இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சலு. 14 6 என்ன வரும் உங்களுக்கு? 14 மைனஸ் 6 எவ்வளோ வரும்? 8 வருமா? பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ் 8. ஸோ மைனஸ் 8x ப்ளஸ் 85 மைனஸ் 25 எவ்வளோ? 60 ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் 8x ஈக்குவல் டு 60 இந்த பக்கம் தள்ளிங்கன்னா மைனஸ் 16 வரும். இதை சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் கேன்சலு 60/8 இது 4 டேபிள் அடிச்சிங்கன்னா 15/2 வரும். 15/2. therefore the point is அப்போ பாயிண்ட் என்ன கேட்குறாங்க அவங்க கொஸ்டினில் வந்து இந்த பாயிண்ட் என்னன்னு தான் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் ஃபைண்ட் ஏ பாயிண்ட்டு தான் கேட்குறாங்க. ஸோ பாயிண்ட் நம்ம என்ன எடுத்தோம்? x, 0ன்னு எடுத்தோம்ல. அப்போ எக்ஸில் பாயிண்ட் நம்ம கிடச்சாச்சு. அப்போ x, 0னா 15/2, 0. 15/2னா என்னது ஆக்சுவலாக இது 7.5. ஸோ 7.5, 0 தான் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றது தான் இதோடைய அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதாம்மா? ஸோ நமக்கு சுற்றி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் வரும் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே. ஸோ ரொம்ப அதை பார்த்து தான் ஓரளவுக்காவது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டுமா, ஓகேவா? ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஏபின்னு 2 பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க. 3வது பாயிண்ட் என்னவா இருந்ததுன்னா அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 8 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ சும்மா நான் ரஃபாக போடுறேன். இது வந்து ஏ வந்து இங்கே இருக்குது. -1, 1 எங்கே வரும்? இங்கே வரும். -1, 1 இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து -1, 1. அதே பி எங்கே வரும்? 2, 3 இங்கே வரும். 2, 3 இங்கே வரும். இப்போ தேர்ட் பாயிண்ட் எங்கே ஒன்றா இருக்கலாம், அப்படி தானே? இந்த பாருங்கள், இப்போ தேர்ட் பாயிண்ட் நான் இங்கே போட்டேன் அப்படின்னாலும் எனக்கு இங்கே இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரும். இல்லை நான் சைடில் எங்கே போட்டாலும் ஒரு ட்ரையாங்கிள் எங்கே ஒன்றா வரும். ஆனால் எனக்கு என்ன கண்டிஷன்? அந்த 3வது பாயிண்ட்டை ஜாயின் பண்ணும்போது எனக்கு வரக்கூடிய ட்ரையாங்கிளுடைய ஏரியா வந்து 8 வரணும். அதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து ஏரியாவை பேஸ் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எடுத்துக்கிறேன். இது வந்து பி வச்சுக்கோங்க. இது வந்து நான் வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு லெட் பி சம் எக்ஸ், ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுதான் 3வது பாயிண்ட். அப்படின்னா இந்த 3 பாயிண்ட் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் வரும். இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா 8ஆக இருக்கும் பொழுது இந்த பிக்கான லோக்கஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னு புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஃபைன். இப்போது உங்களுக்கு 3 பாயிண்ட் இருக்குது. ஓகே, x1, y1, x2, y2, x3, y3 இப்படி வந்து 3 பாயிண்ட் இருக்குன்னா இது வந்து லெட் ஏ பி சி அப்படின்னா இதோடைய ஏரியா நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஏபிசி 9th 10th போட்டிருக்கோம். ஐ திங்க் 10th வரும், 9th வந்திருக்கும். எப்படி போடுவோம்னா ஆஃப் ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் மாடுலஸ் x1 y1, இது வந்து x2 y2, x3 y3, மறுபடியும் இந்த x1 y1 போடுவோம். ஞாபகம் இருக்குங்களா? இந்த மெத்தட் நான் வந்து அந்த ஃபார்முலா ஒன்று வரும். அந்த ஃபார்முலாவுக்கு முன்னாடி ஒன்று எழுதுவோம்ல மாடல்ஸ், அதை தான் நான் எழுத போகிறேன். ஓகே, இப்போ நம்ம சம்மை பொறுத்த வரைக்கும் லெட் பிபி நான் பண்ணுறேன் x, yb எனி பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ ட்ரையாங்கிள் ஆஃப் ஏபிபி இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து கிவன் எழுதிக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலா படி நீங்கள் எழுதினீங்கன்னா எப்படி எழுதணும்? ஆஃப் போட்டுட்டு ஏவுடைய பாயிண்ட்டை வேர்ட்டிக்கலாக எழுதணும். எப்படிங்க பாருங்கள், -1, 1 மேலே கீழே எழுதணும். அடுத்து பியுடைய பாயிண்ட்டை 2, 3ன்னு எழுதணும். அடுத்து பியுடைய பாயிண்ட்டு எக்ஸ், ஒய்ன்னு எழுதணும். அடுத்து ஃபஸ்ட் எழுதுனதை மறுபடியும் நீங்கள் இந்த பக்கம் எழுதிடணும். இஸ் ஈக்குவல் டு 8ன்னு போட்டுக்கோங்க. இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாப்பா. 8ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க, நான் ஈக்குவல் டு 8 போட்டுட்டேன். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா எனக்கு லோக்கஸ் கிடச்சிரும். இது எனக்கு சால்வ் பண்ண தெரியாது சார், மறந்துட்டேன் சார்லாம் சொல்லுவீங்க. நோ ப்ராப்ளம், சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணேன்? இந்த 2 இந்த பக்கம் தள்ளிடுறேன். இந்த 2 அந்த பக்கம் போய் 16 வந்துடும். ஓகேவா? அப்போ ரிமைனிங் இதை மட்டும் பண்ணேன். எப்படி பண்ணணும்னா பெரிய ப்ராக்கெட் போட்டுட்டு உள்ளே ஒரு சின்ன ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த டைரெக்ஷனில் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ நான் சொல்லித்தரும்போது உங்களுக்கு ரீகால் பண்ணுவீங்க. -1 × 3 -3. அடுத்து 2 × y 2y. அடுத்து x × 1 x தான். அடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி மைனஸ் போட்டுட்டு கீழே இருந்து மேலே பண்ணோம். 1 2s are 2, 3 × x 3x, y × 1 -y. ஞாபகம் இருக்குங்களா? ஈக்குவல் டு 2 × 8 16 போட்டு இந்த 2 டிவைடில் இருக்குல்ல, இவர் அந்த பக்கம் தள்ளிடுறேன். ஸோ மல்டிப்ளை ஆகிடுவார் 16. இப்போ இதை சால்வ் பண்ணாத சம்பவம் முடிஞ்சிருமே. ஸோ இங்கே என்ன வரும்? -3 + 2y + x. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போங்க. -2 -3x
ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 16. இப்போது அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸை சால்வ் பண்ண என்ன வரும்? -2x. ஒய் சால்வ் பண்ண என்ன வரும்? 3y. இது வந்து -3 -2 -5 இந்த 16 இதை அவங்க தள்ளுங்க. -16 ஈக்குவல் டு 0. இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எனக்கு நெகட்டிவ் வரக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபுல்லாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறேன். அட் த சேம் டைம் இதே நான் சால்வ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நான் சால்வ் பண்ணிடுறேன், அப்புறம் சிம்பிள் மாற்றுறேன். -21 ஈக்குவல் டு 0 வருது. இப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸ்ன்றதால ஃபுல்லாகவே நெகட்டிவ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 2x - 3y + 21 ஈக்குவல் டு 0 இஸ் locus ஆஃப் P. அவ்வளோதான், முடிஞ்சதுமா. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த லோக்கஸில் இருக்கும்போது உங்களுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வில் பி ஆல்வேஸ் 8 தான் வந்து கண்டிஷன். ஓகே, ஸோ அன்லைக் த ப்ரீவியஸ் கொஸ்டின், ஃபஸ்ட்டு 4 கொஸ்டினுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இந்த கொஸ்டினுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 5மே ஈஸி தான். கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 5மே ஈஸி தான். என்ன மேக்ஸிமம் நீங்கள் என்ன ஒரு எல்லா சம்முக்கும் சேர்த்துனா ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்களா? 20 to 25 மினிட்ஸ் ஃபஸ்ட் வீக் சம்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா 25 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு எக்ஸசைஸை நம்ம முடிச்சிட்டோம். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ் 3.1க்கு முன்னாடி 3 எக்ஸாம்பிள் தான் இருக்குது. அதேமே கூட நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் அப்படியே நின்றோம். இது பேசிக் ஃபஸ்ட்டு சாப்டரில், அதாவது இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்ன்றதால இது பேசிக்கு. அடுத்தடுத்த எக்ஸசைஸ்லாம் வரும்போது உங்களுக்கு இந்த பேசிக்ஸ்லாம் புரிஞ்சால் தான் அங்கே போடும்போது உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த எக்ஸசைஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னுடைய வே ஆஃப் டீச்சிங் இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த சாருக்கு நம்ம ஒரு சின்ன தேங்க் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஓடிடாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ்மேட்ஸ், பஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த சம்பளம்